வெல்கம் டு சரண்யா சத்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லெமன் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ரசம். நீங்கள் ஒரு சமயம் புளியை ஊற வைக்க மறந்துட்டிங்கனாலும் டக்குன்னு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி சில பேருக்கு பத்தியம் இருக்கும்போது புளி சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த டயத்துலையும் லெமன் ரசம் வைக்கலாம். உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. அதனால் முக்கியமாக இப்போ சம்மர் டயத்தில் நம்ம புளி சேர்க்கறதுக்கு பதிலாக இந்த லெமன் ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை வாங்க எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். நாங்கள் இந்த அளவு பாத்திரத்துக்கு ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பாத்திரத்துக்கு நான் ஒரு பெரிய சைஸ் லெமன் எடுத்திருக்கேன். பார்த்தா தெரியும். இதோட நீங்கள் சின்னதாக இருந்துச்சுன்னா 2 லெமன் எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ரசப்பொடி. இந்த ரசப்பொடி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இது ஒரு 3 டீஸ்பூன் அளவு. நம்மளுக்கு எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம காரம் எவ்வளோ சேர்க்குறோமோ நாங்கள் ஒரு 3 டீஸ்பூன் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு தக்காளி 2 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி 2 எடுத்துக்கோங்க. அப்புறம் இது அரைக்கிறதுக்கு இடிக்க போகிறோம். நம்ம 2 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவு வெள்ளைப்பூடு எடுத்துக்கோங்க. உங்கள் இஷ்டம். ரசப்பூடுன்றனால நாங்கள் ஒரு 8லேருந்து 9 வெள்ளைப்பூடு எடுத்துருக்கோம். சின்ன சின்னதாக எடுத்துருக்கோம். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, வெந்தயம் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது வரமிளகா வத்தல் ஒரு 5 வத்தலை இந்த மாதிரி கிள்ளி எடுத்து வச்சுருக்கு. கருவேப்பிலை தேவையான அளவு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை. இந்த ரசம் வைக்கிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூளும் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவு. நம்ம இப்போ எப்படி லெமன் ரசம் வைக்கலாம்னு பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்ச வெள்ளைப்பூடையும் பச்சை மிளகாவையும் நல்லா இடிச்சுக்கிறோம். வெள்ளைப்பூடையும் பச்சை மிளகாவையும் நல்லா இடித்தாச்சு. தக்காளியும் நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இது எங்களுக்கு பெங்களூர் தக்காளி தான் கிடச்சிச்சு. அதனால் கையில் பிணைஞ்சால் கூட அந்த அளவுக்கு வராது. சின்ன சின்னதாக நறுக்கிட்டு அப்புறம் கையில் பிணைஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு நாட்டு தக்காளியாக நல்லா பழுத்ததாக இருந்தால் நீங்கள் அப்படியே கூட பிணையலாம். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச தண்ணியில் இந்த தக்காளியை சேர்த்துக்கிறோம். தக்காளி சேர்த்து நல்லா கையில் பிணைஞ்சிக்கோங்க. இப்போ தக்காளியை கையிலே நல்லா அமுக்கி விட்டாச்சு. இப்போ அந்த இடித்து வச்ச பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு சேர்த்துட்டு இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து ரெடியாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ ரசம் தாளிக்க போகிறோம். இதில் அப்படியே ரசப்பொடியும் சேர்த்துருங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறோம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சோடனே கடுகு, உளுந்து, வெந்தயம் போட்டுக்கிறோம். இதில் வேணும்னா உங்களுக்கு கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அப்படியே பெருங்காயம் சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை, வத்தல் சேர்த்துக்கிறோம். நம்ம ரெடியாக எடுத்து வச்ச கரைச்சி வச்ச தண்ணியை ஊற்றிக்கிறோம். இன்னும் நம்ம லெமன் ஊற்றலை. இதில் நம்ம லெமனை லாஸ்ட்டாக ஒரு கிண்ணத்தில் ரெடியாக எடுத்து வச்சுட்டு தான் நம்ம ஊற்ற போகிறோம். லெமனை இதில் போட்டு கொதிக்க வைக்கிறது தேவையில்லை. இப்போ நம்ம இந்த பாத்திரத்தை தான் ரசம் வைக்க போகிறோம். அதே பாத்திரத்தில் லெமனை நம்ம புளிஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கிறோம். அந்த கொதிச்சோடனே இதில் ஃப்ரெஷ்ஷாக லெமன் புளிஞ்சது இருக்கும். நம்ம அப்படியே அதில் ஊற்றினோம்னா அந்த லெமன் வாசத்தோட ரசம் சூப்பராக இருக்கும். நம்ம போட்டு கொதிக்க வச்சோம்னா அந்த லெமனோட வாசம் போயிடும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு லெமன் புளிக்கும், ஒவ்வொரு லெமன் இதாக இருக்கும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு லாஸ்ட்டாக கூட புளிஞ்சு விட்டுக்கலாம். இதிலே கொத்தமல்லி தலையும் சேர்த்து நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு ரசம் நுரக்கட்டி வருது பாருங்கள். ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம லெமனும் கொத்தமல்லியும் ஃப்ரெஷ்ஷாக கீழே இருக்குது. நம்ம அப்படியே இந்த கொதித்த ரசத்தை இதில் ஊற்றினோம்னா நம்மளோட ரொம்ப ரொம்ப மணமான லெமன் ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே சூப்பு மாதிரி இருக்கும். நீங்கள் டம்ளரில் ஊற்றி குடிச்சு குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நம்மளோட லெமன் ரசம் சூப்பராக ரெடி. இந்த லெமன் ரசம் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.